ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜூன் மாதம் 22ஆம் தேதி தாய் திருச்சபை புனித தாமஸ் மோர் அவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இது வருகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை பொது நிலையினர் ஞாயிறாகவும் கொண்டாடப்படுகிறது. ஜூன் 21ஆம் தேதிக்கு அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை பொது நிலையினர் ஞாயிறாக இருப்பதற்கு காரணம், பொது நிலையினராக வாழ்ந்து சட்டத்துறையில் மேதையாக இருந்து அரசியலிலே குதித்து அதிலும் வெற்றி பெற்று இங்கிலாந்து அரசவையிலே 8ஆம் ஹென்ரியினுடைய அரண்மனையிலே சட்ட அமைச்சராகவும் அதனைத் தொடர்ந்து அந்த அமைச்சரவையின் வேந்தராகவும் சான்சலராகவும் வந்து ஒரு அறிவுபூர்வமாக அதே நேரத்தில் ஆற்றல் மிகுந்த வீர விசுவாசம் மிக்கவராக ஒரு கத்தோலிக்க விசுவாசியாக வாழ்ந்த இந்த புனிதர் என்பதனால் இவர் பொதுநிலையினரின் பாதுகாவலராகவும் பொதுநிலையினர் ஞாயிறை இவருடைய திருவிழாவிலே கொண்டாட திருச்சபை பணிக்கிறது. ஆகவே புனித தாமஸ் மோருடைய வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்ள முற்படுவோம். 1477 யோவான் மோர் ஆக்னஸ் என்ற தம்பதியர்களுக்கு இவர் மகனாக பிறக்கிறார். அந்த யோவான் மோர் என்பவர் இங்கிலாந்து நாட்டிலே ஒரு நீதிபதியாக இருக்கிறார். ஆகவே தன்னுடைய மகனை ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில பக்தி பரவசத்தோடு வளர்க்கிறார். அவர் ஜட்ஜாக இருந்தாலும் ஞாயிறு திருப்பலிக்கு தவறாமல் செல்கிறவராக இருக்கிறார். அவருடைய தாய் ஒரு மரியன்னை பக்தராக இருக்கிறார். இந்த குடும்பத்தில் வளர்ந்த தாமஸ் மோர் அதே பக்தியில இருக்கிறார். ஆனால் அறிவிலும் ஆற்றலிலும் படிப்பிலும் சிறந்து விளங்குகிறார். ஆகவே தன் மகனை ஒரு பெரிய வழக்கறிஞராக உருவாக்க அவனை படிக்க வைக்கிறார். பல்வேறு பட்டங்களை பெற்று சிறந்த வழக்கறிஞராக தாமஸ் மோர் உருவாகிறார். அந்த தாமஸ் மோரின் அறிவுத்திறனை பார்த்து 8ஆம் ஹென்றி அவரை சட்ட அமைச்சராக மாற்றுகிறார். அதற்கு பின்பு எலெக்ஷன் இல்லை என்று அவர் ஜெயிக்கிறார். ஜெயித்த பின்பு அவர் அந்த நாட்டினுடைய சான்சலராக, அரசவையில சான்சலர் என்பது ஒரு வேந்தர், இன்றைக்கு பல்கலைக்கழகத்தின் சான்சலர் வேந்தர் என்று சொல்வது போல ஒரு உயரிய பதவி, முடிவெடுக்கிற பதவி. அவருடைய முடிவு இல்லாமல் அரசனுடைய ஆணைக்கு மரியாதை இருக்காது. இன்றைக்கு நம்முடைய ஆயர்கள் ஒருவருக்கு டிரான்ஸ்பர் போட்டாலும் அவரோடு சேர்ந்து கையெழுத்து போடுகிறவர் வேந்தராக இருக்கிற சான்சலர் என்று நாம் அறிவோம். ஆகவே ஒருவருடைய ஆணையை அதிகாரமுள்ளதாக மாற்றுவது இந்த சான்சலர் பதவி. ஆக அவ்வளவு உயரிய பதவியை வைத்தவர் புனித தாமஸ் மோர். இந்த தாமஸ் மோருக்கு இவ்வளவு சிறப்பும் இவ்வளவு பதவிகளும் இவ்வளவு உயர்வான மகிமைகளும் இருந்தாலும் அவர் வாழ்க்கையிலே அவருக்கு வரக்கூடாத ஒரு சோதனை வருகிறது. அந்த இங்கிலாந்து நாட்டை ஆண்ட 8ஆம் ஹென்றி என்ற அந்த அரசனுக்கு கேத்தரின் என்ற மனைவி அரசி இருக்கிறார். ஆனால் நீண்ட நாட்களாக அவர்களுக்கு குழந்தை வரமில்லை. வாரிசு வேண்டும் என்பதற்காக கேத்தரினை விவாகரத்து செய்துவிட்டு அவர் இன்னொரு திருமணம் செய்ய போப்பாண்டவரிடம் உரிமை கேட்கிறார். போப்பாண்டவர் அதை மறுத்து விடுகிறார். செய்யவே கூடாது, அது சாவான பாவம் என்று சொல்கிறார். ஆகவே கோபம் அடைந்த 8ஆம் ஹென்றி போப்பாண்டவருடைய இந்த நாட்டிற்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை என்று இங்கிலாந்து நாட்டை போப்பாண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து விலகிக் கொள்கிறார். என்னுடைய திருச்சபைக்கு நான் தான் தலைவர் என்று அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய அரசனாக இருக்கிறவன் தான் அதனுடைய தலைவர் என்று இன்றும் ஆங்கிலோ சாக்சன் என்று சொல்லுகிற அந்த இங்கிலாந்து அரசி அல்லது அரசன் இவர்கள் தான் இன்றும் அந்த திருச்சபைக்கு தலைவராக இருப்பதனால் அவர்களை இறையியல் ரீதியாக எபிஸ்கோபேலியன், எபிஸ்கோபேட் என்றால் ஒரு ஆயருடைய தலைமையில் இருப்பது. ஆக இங்கிலாந்து திருச்சபைக்கு போப்பாண்டவர் தலைமை இல்லை, ஒரு ஆயர் தான் தலைமை. அவர் ஆன்மீக தலைவர் என்றால் அந்த நாட்டுக்கும் திருச்சபைக்கும் அதிகாரமுள்ள தலைவர் அந்த நாட்டு அரசன் தான். அது இன்று வரை இப்பொழுது சார்லஸ் இருக்கிறாரே அவர்தான் அந்த நாட்டினுடைய மதத்தின் தலைவர். 8ஆம் ஹென்றி 8வது நூற்றாண்டில் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி புரிந்து போனதுதான் ஆங்கிலிக்க திருச்சபை அல்லது எபிஸ்கோபேலியன் திருச்சபை என்று கத்தோலிக்க திருச்சபையை விட்டு காரணங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற குறைபாடுகளை அல்ல, சுயநலவாதிகளாக மார்ட்டின் லூதர் போன்றவர்கள் அவர்களுடைய கருத்தியலை திணித்து சபையை பிரித்தது போல 8ஆம் ஹென்றி தன்னுடைய சுயநலத்திற்காக
தன் மனைவியை விவாகரத்து செய்ய போப்பாண்டவர் உரிமை கொடுக்கவில்லை என்பதற்காக ஆன் போலின் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளை அரசியாக்கி கொண்டாடுகிறார். இதற்கு ஒப்புதல் தெரிவிக்கிற இடத்தில்தான் புனித தாமஸ் மோர் இருக்கிறார். ஆனால் அதை அவர் மறுத்து விடுகிறார். திருமணம் என்பது திருவருட்சாதனம். அந்த திருவருட்சாதனத்திலே உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்க முடியாது. ஆகவே நீங்கள் போப்பாண்டவருக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய மனைவியோடு வாழ வேண்டும். இறைவனுக்கு விருப்பமானால் அவர் கொடுக்கிற குழந்தை உங்களுக்கு வாரிசாகட்டும் என்று சொல்லி எல்லாம் சொல்ல, அரசனுக்கே அறிவுரை சொல்லுகிறாயா என்று கோபப்பட்ட அந்த அரசன் அவரை சிறைச்சாலையிலே போடுகிறான். தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்களை பேசி அவருக்கு எதிராக ஓட்டு போட வைத்து அவருக்கு சிறை தண்டனையும் கொலை தண்டனையும் அளிக்கிறார். ஒரு நகைச்சுவையான விஷயம், அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்க அவரை இழுத்துச் செல்கிறார்கள். புனித தாமஸ் மோருக்கு நீண்ட தாடி உண்டு. அந்த தாடி ஒரு மரக்கிளையிலே மாட்டிக்கொள்கிறது. அப்பொழுது அது பயங்கரமாக வலிக்க தாமஸ் மோர் அந்த அதிகாரிகளிடம் சொன்னாராம், எனக்கு தான் தண்டனை, நான் தான் அரசனுக்கு கீழ்ப்படியவில்லை, என் தாடி என்ன செய்தது, அது ஏன் துன்பப்பட வேண்டும் என்று சொல்ல அந்த அதிகாரிகளே சிரித்து விட்டார்களாம். இவ்வளவு நல்ல மனிதரை நாம் கொல்லப் போகிறோமே என்று அவரை அழைத்து சென்று தூக்கிலிட்டதாக சொல்வார்கள். ஆக தாமஸ் மோர் உண்மைக்காக குரல் கொடுத்தவர். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரனை போல விசுவாசமுள்ள நக்கீரனாக வாழ்ந்தவர். அரசன் என்றாலும் ஆண்டவருடைய கட்டளைக்குத்தான் முதலிடம், கடவுளுக்கு முதலிடம், அரசனுக்கு அடுத்த இடம்தான் என்று அதிர்ந்து பேசியவர். இன்று சில சின்ன காரியங்களுக்காக, சுயநல தேவைகளுக்காக, சுய விருப்பங்களுக்காக பங்கு தந்தையை தூக்கி இருந்து பேசுவது, திருச்சபைக்கு எதிராக பேசுவது, இன்னும் சிலர் திருச்சபையை விட்டு சபைகளுக்கு பின்னால், கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்வது, இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிற இந்த காலத்துல இவர் திருச்சபைக்கும் கடவுளுக்கும் பிரமாணிக்கமாக இருந்தவர். இறை திட்டம், இறைவனுடைய நியதிதான் முதன்மை பெற வேண்டும், நம் வாழ்க்கையிலே இறைவனுக்கு முதலிடம் கொடுப்போம் என்று வாழ்ந்ததனால் இன்றைய நவீன கால திருச்சபைக்கு புனித தாமஸ் மோர் இறை திட்டத்தை தேடவும், இறை திருவுளத்தின்படி வாழவும், இறைவனை முதன்மையாக்கி இறை ஆசிரோடு வாழவும் நமக்கு வாழ்வும் ஆசிரும் பரிந்துரையும் வழங்குகிறார். ஆகவே பொதுநிலையினர் ஞாயிறாகி இன்று புனித தாமஸ் மோரின் பரிந்துரையால் பொதுநிலையினர், குருக்கள், துறவிகள் இல்லாத பொதுநிலையினர் அதிகாரம் பெற வேண்டும், புனிதம் பெற வேண்டும், திருச்சபையை எடுத்து நடத்த முன்வர வேண்டும், திருச்சபைக்கு அர்ப்பணிக்க வேண்டும், திருச்சபையின் கட்டளைகளை, திருச்சபையின் போதனைகளை, திருச்சபையின் தலைவர்களை தாங்கி பிடிக்க வேண்டும். திருச்சபைக்கு அதிகாரம் வர நிலைக்கு பொதுநிலையினர் வர வேண்டும். நம்முடைய திருத்தந்தை லியோ இன்று பொதுநிலையினரை வத்திக்கானில் இருக்கிற ஆணையங்களுக்கு தலைவர்களாக நியமிக்க தொடங்கி இருக்கிறார். முதலாக ஒரு அருட்சகோதரியை, ஒரு லேடியை ஒரு ஆணையத்திற்கு நியமித்திருக்கிறார். ஆக புனிதமான அருட்சாதனங்களை நிறைவேற்ற, வழிபாடுகளை நிறைவேற்ற அதனுடைய ஆணையங்களுக்கு குருக்கள், ஆயர்கள் தலைவர்களாகவும், அதனுடைய அரசாட்சியை, அதனுடைய நிர்வாகத்தை பார்க்கிற நிர்வாக தலைவர்களாக ஆண்கள், பெண்கள், பொதுநிலையினரையும் கொண்டு வர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய புதிய திருத்தந்தை லியோ. ஆகவே புனித தாமஸ் மோரின் பரிந்துரையால் இப்படிப்பட்ட மாற்றம் திருச்சபையில் வர, எல்லாருமாக சேர்ந்து திருச்சபையை கட்டியெழுப்ப, கத்தோலிக்க திருச்சபையை கடவுள் புனித தாமஸ் மோர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. புனித தாமஸ் மோரின் பெயர் தாங்கி இருக்கிற அனைவருக்கும் நாம விழா வாழ்த்துக்கள். மதர் டிவியை நீங்கள் கண்டு அதிலே வருகின்ற செய்திகளை பெற்று கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளை மட்டுமல்ல, அதனுடைய சமூக போதனைகள், கத்தோலிக்க திருச்சபையின் நடவடிக்கைகள், இது போன்ற விசுவாச செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிற மதர் டிவிக்கு ஆதரவு தாருங்கள். அதை லைக் கொடுத்து சப்ஸ்கிரைபர் ஆகுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.